நாங்கள் ஒரு விசை எழுந்த வண்ணமாக நாங்கள் நிற்கிற வேளையிலே நாங்கள் வார்த்தையை திறக்கிறதுக்கு முன்பாக ஒரு விசை அந்த ஆக்கியோன் இடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உமது மகத்துவங்களை தியானித்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த வேலைக்காக கொடான கொடி சோத்திரம். ஆம் தகப்பனே, இந்த அருமையான நாளை நீர் அறிந்த தேவன். உலக தோட்டத்துக்கு முன்பாகவே ஒவ்வொரு மனிதனை அறிந்த தேவன், ஒவ்வொரு மனிதனை விசாரித்த தேவன், ஒவ்வொரு மனிதனை கூட்டி சேர்த்த தேவன். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரை நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான இந்த கிருபைக்காக கொடான கொடி சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் பிழைக்கும்படியாக உம்முடைய வார்த்தையை நீர் தந்திருக்கிறீர். உலகத்திலே நாங்கள் பிழைக்கும்படியாக ஆண்டவரே பூமிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் புசிக்கிறோம். நல்ல ஆகாரங்களை புசித்து நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் ஒரு மனிதன் ஆவிக்குரிய விதத்திலே பிழைக்கும்படியாக உம்முடைய ஜீவனுள்ள மன்னாவை நீர் கொடுத்திருக்கிறீர். அதுதான் உம்முடைய ஜீவனுள்ள அப்பம் வார்த்தையாயிருக்கிறது. ஆம் கர்த்தாவே, இன்னைக்கு ஆவிக்குரிய மனிதன் வளரும்படியாக பிழைக்கும்படியாக செழிக்கும்படியாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே நீர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே மீண்டும் ஆண்டவரை அசை போட்டு இன்றைக்கு நாங்கள் மீண்டும் அதை புசித்து மீண்டும் ஆரோக்கியமாய் இருக்கும்படியாக கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒன்று கூட்டிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஒருவேளை மாமிச சிந்தையோடோ அல்லது பிரச்சனைகளோடோ அல்லது துன்பத்தோடோ அல்லது குழப்பங்களோடோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்திலே ஆண்டவரே மன மகிழ்ச்சி இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, தாவீது சொன்னது போல கர்த்தருடைய சமூகம் என் மனமகிழ்ச்சி ஆயிருக்கிறது என்றது போல கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கிற வேளையிலே அந்த ஆறுதல் உண்டாகத்தக்கதாக, மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக, உற்சாகம் உண்டாகத்தக்கதாக, களிப்பு உண்டாகத்தக்கதாக உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய மனிதனுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அருமையான நேரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பேசுற அடியானுடைய வாயை நீர் ஆண்டவரே சுத்திகரித்து ஆண்டவரே மாமிச சிந்தனைகள் ஆட்கொள்ளாதபடி, பலவீனங்கள் ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் இந்த சமூகத்தை குழப்பாத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நீர் இறங்கி நீர் ஜனத்தோடு பேசி ஆண்டவரே ஜனமானது வந்தது நல்லது, கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்னுடைய தவறை கர்த்தர் என்னோடு உணர்த்தினார் என்ற அந்த நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே, இந்த சமூகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகை, உம்முடைய நாமம், உம்முடைய கழிவுறுதல் இந்த இடத்திலே இருக்கத்தக்கதாக, உம்முடைய ஆவி இந்த இடத்திலே பிரசன்னமாகி ஒவ்வொருவரை அசைக்கத்தக்கதாக, ஒவ்வொருடைய இருதயத்தை திறக்கும்படியாக, கல்லான இருதயங்கள் உடையத்தக்கதாக கர்த்தாவே நீர் உதவி செய்து இந்த சமூகத்தோடு பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடியானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு அருமையான ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வராத ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இனிமேல் செய்தியை கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எழுந்த வண்ணமாகவே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். 1-2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1-7 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு பொருளுக்காக நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிற காரியம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1-7 மட்டும் சத்தமாக வாசியுங்கள். அதுக்கு பிற்பாடு நாங்கள் செய்திக்கு கடந்து போவோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின
குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேஷா ஆடு மாடுகள் பெற்றவனாய் இருந்தும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வாரீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை துரத்த பின்னிடதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து நாங்கள் ஏற்கனவே அதை பார்த்திருந்தாலும் இன்றைய நாளிலே கர்த்தர் அங்கே பேசின காரியத்தோடு இன்றைய நாளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். விசுவாசி அவிசுவாசியோடு சேர்ந்து யுத்தத்துக்கு செல்லுதல் இன்னொரு காரியமாக பார்த்தா, அவிசுவாசியுடைய பிரச்சனைக்கு விசுவாசி அங்கே கூட செல்லுதல். புரியுதா உங்களுக்கு தலையங்க? அதாவது விசுவாசி அவிசுவாசியோடு சேர்ந்து யுத்தத்துக்கு செல்லுதல், அல்லது இன்னொரு காரியமாய் அதை பார்ப்போமானால், அவிசுவாசியுடைய பிரச்சனை, தேவனுடைய காரியத்துக்கு சம்பந்தம் இல்லாதவனுடைய பிரச்சனைக்கு ஒரு விசுவாசி கூட போய் அவன் சிக்கப்படுற காரியத்தை தான் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போறோம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் யோராமுடைய நாட்களில் ஏற்பட்ட காரியம். ஆகாபுடைய மகன்தான் யோராம். அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தான். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இஸ்ரவேல் தேசமானது 12 கோத்திரங்கள், 12 அங்கே பிரிக்கப்பட்டது. அதிலே 10 கோத்திரம் இஸ்ரவேலாகவும் 2 கோத்திரம் யூதாவாகவும் அங்கே அறிவிக்கப்பட்டது. யூதாவுக்கு ராஜா வந்து யோசபாத், இஸ்ரவேலுக்கு ராஜா வந்து யோராம். இஸ்ரவேல் தேசம் எப்படி ஆகாபுடைய நாட்கள் யோசேபேலை விவாகம் பண்ணின பிற்பாடு எப்படியாக அந்த தேசம் விக்கிராராதனைக்கு கடந்து போனது, அதனாலே தேவனுடைய கோபாக்கினை இருந்தது. அதே போல இவனுடைய நாட்களிலும் அது இருந்தது. நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தகப்பனை போல அல்ல, பாகாலை எடுத்திருந்தாலும் யெரொபெயாமுடைய பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது, அந்த தேசத்திலே அது இருந்தது. ஆமென். இப்ப இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து நீங்க புள்ள சத்தம் போட்டா அந்த பெற்றோர் அதை பாருங்க, மற்றவங்க செய்தியை பாருங்க. ஏண்டா காரியங்கள் வந்து திசை மாறக்கூடாது. நீங்க எப்பயுமே ஆவிக்குரியவங்களா இருக்க வேண்டும். பிள்ளைகள் வந்து குலப்படி செய்யாதபடி நீங்க ஒவ்வொருவரும் வந்து அதை கவனித்து கொள்ளுங்க. ஏன்னா பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் அசர்ற வேளையில் அது கடந்து போகும். ஆனாலும் அது தேவ சமூகத்துக்குள்ள தடை வரக்கூடாது. அதுக்கு உடனடி நீங்க காரியங்களை செய்து காத்து கொள்ளுங்க. ஆமென். மற்றவன் வந்து அதை பார்க்காது. ஏன்னா நாங்கள் செய்திக்கு வந்திருக்கிறோம், கொடுக்குற நேரம் வந்து குறைவானது, அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. அதனாலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இலகுவாக சொல்ல தான் நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அதனால சிந்தனைகள் மாறாதீங்க, மாறினா நித்திரை வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ அதனால நீங்க விழிப்பா இருந்தால் செய்தி அருமையாயிருக்கும். ஆமே. ஏன்னா அது இன்னைக்கு பிழைக்கும்படியான அப்பம் ஜீவனாயிருக்கிறது. ஆமே. பாருங்க, அப்ப இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன? இந்த மோவாப் ராஜா வந்து யுத்தம் பண்ண வாரான். ஏனென்றா இந்த யோராம் வந்து ஒரு யுத்த வீரன் அல்ல, யுத்த தளபதி அல்ல, யுத்தத்தை குறித்து அவனுக்கு தெரியாது. ஆனா ஆகாப் ஒரு யுத்த வீரனாயிருந்தான். அவனுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் தேசம் ஒரு பலமுள்ளதா இருந்தது. யாருமே அவர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஆனா மகனுடைய நேரம் வந்தது, அவன் இந்த தேசம் பலவீனமாயிருந்தது. மோவாப் ராஜா ஏற்கனவே அவன் என்ன செஞ்சிருந்தான், லட்சக்கணக்கான, நான் வாசிக்க நேரம் இல்லை, வாசித்து பிரிவீங்க. இப்ப
லட்சக்கணக்கான ஆடுகளையும் குறும்பாட்டு கடாக்களையும் அவன் வந்து லட்சம், இதுல லட்சம் அதுல லட்சம், அவ்வளவு எல்லாமே ஒரு கப்பம் மாதிரி கொடுத்திருந்தான். ஏனென்றால் எப்பயுமே சிறிய தேசம், பலவீனமான தேசங்கள் ஒரு பெரிய பலமுள்ள தேசத்தோடு கூட இருக்கிறது அவங்களுக்கு விருப்பம் என்பதை விட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஏனென்றால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்குள்ள அவங்க வந்து யுத்தம் பண்ணுவாங்க. இப்ப இந்த உலக நாடோட நாங்க பார்க்கலாம், அமெரிக்காவோடு எல்லா நாடுகளும் உறவு வைத்திருக்கிறது. அரபி நாடுகள் உறவு வைத்திருக்க, முஸ்லீம் நாடாக இருந்தாலும் உறவு வைத்திருக்கிறாங்க. ஆனால் அரவாசி முஸ்லீம் நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிர். ஏனென்றா அவர்கள் அந்த இனத்தை அழிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய தேசம் ஒரு நிலையில பாதுகாப்பாகவும் தாங்கள் செய்கிற தவறுகள் வந்து மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அங்கே பலமுள்ள நாடுகளோடு அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அது ஒரு இயல்பு. அதே போலதான் இது எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்றது, பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அது நிழலாட்டமாக இருக்கிறது. நாங்கள் உலகத்திலே விட இன்றைக்கு எங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலை இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆமென். அப்ப பாருங்க, இவன் என்ன செய்யறான்னா கப்பம் கொடுத்து லட்சக்கணக்கான கொடுத்தான். ஆனா மகனுடைய நாள் வரக்குள்ள மகன் ஒரு பலவீனமா இருக்கிறபடினா இப்ப கொடுத்ததை எடுக்க அவன் விரும்புறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன, ஏனென்றா உங்க நாடுகள் நீங்க அறிவீங்க, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடோடு யுத்தம் பண்ணுகிற வேளையில் அவங்க என்ன செய்வாங்க? அந்த நாட்டில் இருக்கிற உடைமைகளை அவங்க எடுத்து போவாங்க. இலங்கை வந்து பிரித்தானியா வந்து அவர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். அதனாலே அவர்கள் போகும்போது இலங்கையுடைய வளங்களை அவர்கள் கொண்டு போனார்கள். அதே போல அமெரிக்கா, ஜப்பான், சைனா, அப்படி ஒவ்வொரு நாடுகள் தங்களுடைய அங்கே அந்த 2ஆம் உலக யுத்தத்தின் நேரம் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளில் இருந்த ஒவ்வொரு செல்வங்களை அவர்கள் கொண்டு போனார்கள். அதனாலே அந்த நாடுகள் செல்வந்த நாடுகளாய் மாறினர். அதே போல இவன் என்ன செய்தான் என்றால், இந்த மோவாப் ராஜா இந்த லட்சக்கணக்கான கொடுத்த ஆடு மாடுகளை எல்லாமே அதைவிட இவனிடம் இருக்கிறதை கொண்டு போறதுக்காக வந்து இவன் என்ன செய்யறான்? யுத்தம் பண்ண வாரான். இப்ப வர்ற வேளையில யோராமுக்கு தனிய யுத்தம் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு அவிசுவாசி, கேடுகட்ட ஒரு அவிசுவாசி, இன்றைய உள்ள ஜனங்களை போல கேடுகட்ட அவிசுவாசிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாமிசமான பலங்களை தான் எதிர்பார்ப்பாங்க. அதே போலதான் இவர் ஒரு கேடுகட்டவனாயிருந்தான். இவன் என்ன செய்யறான்டா, இந்த யோசபாத்துடைய அங்கே ஒரு உதவி அவன் கேட்கிறான். அப்ப யோசபாத் வந்து ஒரு கிறிஸ்தவன் வந்து எப்பயுமே முதலாவது ஒரு ஆலோசிக்காம ஜெபிக்காம டக்குன்னு ஒரு ஓடி வந்தோன்னு எடுத்துருவாங்க. அது இயல்பு அவங்க. ஆனா அவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வேலை நடக்கும் என்பதை அவங்களுக்கு தெரியாது. எப்பயுமே ஒரு மனம் மாறி வந்திருந்தா அவனுக்கு நாங்க யுத்தம் பண்ணலாம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற காரியம் அதுதான். ஏனென்றா அதனால நாங்க பாதிப்புகளை சந்திப்போம். ஏன்னா யுத்தங்கள்ல நாங்க தோல்விகள் ஏற்படும். விழிப்பா இருக்கிறீங்களா? சத்தத்தை காணு. அப்ப பாருங்க, அதான் காரியம். ஆமென். சத்தம் இருந்தாதான் போதிக்கலாம். ரைட். அப்ப பாருங்க, இவன் என்ன செய்யறான்டா, இவன் உதவி கேட்டோன்னா அவன் அந்த ஒரு வளமையான ஸ்டைல்ல பேசுறான். முன்னும் பேசினான். என்ன யார ஆகாப்புடைய நாட்கள் சொன்னா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய இராணுவம் என்னுடைய இராணுவம், என நீர் தான் நான் தான் நீர். ஏன்னா அவர் கிறிஸ்தவங்க தானே அப்படி நினைக்கிறாங்க, அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க ஒரு கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தா உங்களுக்கு பகுத்தறியும். ஏன்னா பகுத்துற ஆவிய நீங்க எப்பயுமே பிசாசு வந்து வடிவா என்ன எப்படி வருவான்? அவன் வந்து வடிவா நல்ல விதமாக தான் வருவான். பேய் மாதிரி வந்தான்டா நீங்க திரட்டி விட்டுருவீங்க. ஏன்னா ஆனா அவன் எப்பயுமே தந்திரம் உள்ளவன். ஏன்னா அவன் எப்படி விழுத்துவான் என்பதை நாங்க மனவாட்டி மாத்திரம்தான் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் நாங்க எப்பயுமே விழிப்பா இருக்கவன். ஆமென். மனவாட்டியானவள் ஏனென்றா ஒரு மேய்ப்பன தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? ஏன்னா அந்த மந்தையை மேய்க்கிறவன் எப்பயுமே விழிப்பா இருக்கவன். ஓனாய் தூரத்துல வருகிற வேளையிலே அவன் காவல் காக்கா விட்டா அது என்ன செய்யும்? அது எல்லாத்தையும் குளறி போட்டு அது கர்த்தர் பாதுகாப்பார் என்று இருந்தா அது முடிஞ்சு போயிடும். ஏன்னா எப்பயுமே எங்களுடைய அலர்ட்டும் இருக்கணும். ஆனா அதையும் தாண்டி கர்த்தர். ஆமென். ஏன்னா
கத்தர் பாப்பாரண்டு நாங்க இருக்கல, கத்தர் சாப்பாடு தருவாருன்னு உழைக்கல. என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு உழைப்பை தந்து அவன் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று, அதை விட ஒரு கஷ்டம் வர்ற வேளையில தேவன் ஒரு வழியை ஏற்படுத்துவார். ஆமென். இல்லாட்டி நாங்க ஏன்னா பவுல் அதை குறித்து போதிச்சிருக்கான, ஒவ்வொரு ஊழியக்காரனா இருந்தாலும் தசமபாவம் மட்டும் பார்த்திருக்காம அவன் என்ன செய்யணும், தனக்கென ஒரு தொழிலை செய்து ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அதனால அவன் எதிர்பார்ப்பு ஒரு நேரம் எதிர்பார்க்கிற நேரத்தில் வராட்டி அவனுடைய பாரு டமாராயும். என்ன, அதனால அது சிந்தனையில மாறி திரும்ப அதுதான் போதனையா மாறிடும். என்ன, தராததுக்கு விழ வேண்டியிருக்கும், அடி விழும் உங்களுக்கு. என்ன, கொடுங்க அப்பதான் கொடுக்கப்படும் என்று மாறிடும் போதனையில். சரி, அதனால தான் எப்பயுமே தேவனை நம்பி நாங்க என்ன செய்யணும், ஒரு காரியத்துக்குள்ள போவோம். அப்போக்குள்ள தேவன் என்ன செய்வே போஷிப்பேர். சிறு காரியமாயிருந்தாலும் அதை அவர் வழி நடத்துகிற தேவனாயிருப்பார். ஆமென். அப்ப பாருங்க, அதே போல இவன் என்ன செய்யறான்னா, போனவனே இந்த ஒரு டயலாக்க சொல்லிட்டான், இந்த ஒரு காரியத்தை அவன் என்ன செஞ்சிட்டான், போட்டுட்டான். நீர் தான் தேவன்ட கேட்க பாருங்க, தீகர் சொல்றேன், அவன் வந்து தேவனிடத்துல ஜெபிச்சிருக்கவன். ஆமென். ஏன்னா தேவன் அவிசுவாசியுடைய பிரச்சனைக்கு ஒரு விசுவாசி போக எப்பயுமே அவர் விரும்புறது. ஏனென்றால் அதுல யுத்தத்துக்கு போற வேளையில தோல்வி, அவனோட சேர்ந்து நாங்களும் என்ன செய்ய வேண்டும், தோல்வி ஏற்படும். ஏன்னா அது தேவனுக்கு அது பிரியம் இல்லை. வேதம் பவுலும் அதை குறித்து கொரிந்தியர்ல போதித்திருக்கான். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இது, பேலியாளுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் அங்கே சம்பந்தமே இது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விக்கிராராதனைக்காரருக்கும் சம்பந்தம் ஏது. இப்படியாக தேவனுடைய போதனை என்ன, அந்த காரியம். அப்ப இவன் என்ன செய்யறான், போறான். அப்ப பாப்பா இப்ப யுத்தத்துக்கு போறான். அப்ப கேட்கான் இஸ்ரவேல் ராஜா யோராம் கேட்கிறான், நாங்க எந்த வழியா, ஏதோம் வழியா. ரைட். அப்ப ஏதோம் ராஜாவையும் கூப்பிடுறான். ஒரு கிறிஸ்தவம் பாருங்க, சின்னன்ல இருந்து அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, தேவன் தான் யுத்தத்தை நடத்தின, தேவன் யுத்தங்களை செய்த. இப்ப 3 பேரை கூட்டிட்டு போறான். அப்ப பாருங்க, அது தேவனுக்கு விருப்பம். அப்ப பாருங்க, அப்ப ஏதோ ஒரு ராஜாவும் வாரான். அங்கே வந்து அவங்க என்ன செய்யறதுக்கு போறாங்க பாருங்க. ஏற்கனவே இவன் ஒரு கேடு கட்ட ஒரு ஆள், அதே நேரம் சேர்த்து கொண்டவனும் அப்படி, அதோட சேர்ந்து இந்த வெதுவெதுப்பான மோவாப்போட சண்டைக்கு போறான். பாருங்க, அதேதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். இன்றைக்கு ஆவிக்குரிய மனிதர்கள் விசுவாசி அவிசுவாசியோட பிரச்சனை போய் முன்னால நிற்பான். நிக்கக்குள்ள வந்து அது அவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான், அவர் துன்மார்க்கனாக இருப்பான், அவர் கிறிஸ்தவன், அவர் ஞானஸ்தானம் பெற்றவன் இவங்க போவாங்க. போகக்குள்ள பிரச்சனை ஏற்படும். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், கவனமாக இருங்க. அதுக்காக நான் தவறாக போதிக்க, ஏனென்றா இது தேவனுடைய போதனையாக இருக்கு. அதனால நாங்கள் சிக்கப்படும். அதனால தான் கெட்ட குமாரனுடைய காரியம் என்ன, மனம் திரும்ப மட்டும் காத்திருக்கும், கூட்டி கொண்டு வந்து வச்சா பிரச்சனை கூடும். என அதனால அவன் என்ன செய்யறான், தகப்பன் காத்திருந்தான், மனமாறி வந்தான், அந்த நேரத்தில் அங்கே களிப்பு உண்டானது. ஆமென். அதே போலதான் தேவன் அங்கே மனம் திரும்புதலை அங்கே விரும்புகிறான். ஆனா இவன் பாவத்தோடு இருக்கிறான். யோராம் இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறான். பாவமானது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனா ஒரு யுத்தத்துக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு மாமிச காரியமாக அவன் என்ன செய்கிறான், இணைந்து யுத்தத்துக்கு போக விரும்புகிறான். ஆமென். அதனால கவனமாயிருங்க. மாமிசமான பிரச்சனைக்கு, ஒரு அவிசுவாசியுடைய பிரச்சனைக்கு போய் கலந்து கொள்ள வேண்டாம். அவங்க அதில் போட்டு அவங்க மனம் மாறினா தேவ சமூகத்துக்கு வந்து தேவன் அறிக்கை பண்ணுவான். அப்போ நீங்கள் போங்க, அப்போ தேவன் உதவி செய்வார். ஆமென். ஏனென்றா தேவன் அதை தான் விரும்புகிறார். நாங்கள் தேவன்ட ஜனமண்டா இது உங்களுக்கு ஆமேன் என்று ஒரு வரும். இல்லாட்டி என்னடா இவர் இந்த யதார்த்தம் இல்லாத பேசி கொண்டிருக்கிற, இந்த உலகத்தில் எவ்வளோ பலம் இருக்கு. ஃபோன் அடித்தா 10 பேர் வந்துடுவாங்க. ஏன்னா ஃபோன் அடித்தா அது நடக்கும். 2 இருக்கக்குள்ள இவர் தேவனை சொல்லிட்டு இருக்கிறாரண்டா அது உங்களுக்கு பைத்தியமாக இருக்கு. ஆமென். ஆனால் இந்த நாளிலே தேவனை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கு. ஏதோ ஒரு காரியம் வந்து பாவத்துக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கு. எனக்கே கஷ்டமாக இருக்கு. என்னடா தொடர்ந்து திரும்ப சொல்லக்குள்ள உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் தீகர் சொல்ல கோபம் வரணும், அவங்களோட முகமெல்லாம் மாறணும். அப்போதான் அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கண்டுகொள்ளலாம். வகா மாறுதா இல்லை என்ன, ரைட். அப்போ அதனால பாருங்க, இவன் என்ன செய்யறான், அந்த காரியத்துக்கு போறான். போக்குள்ள பார்த்தா 7 நாள் திரியிறாங்க. திரிஞ்சு பார்த்தாங்க, தண்ணி இல்லாமல் போச்சு. என்ன இல்லாமல் போயிட்டு
7 நாளைக்கு பின்பு தண்ணி இல்லை. அவனோட மிருக ஜீவன் அளவாக தான் வந்தான். இவன் போன வாக்கில் வெட்டி போட்டுடலாம். 3 பேர் போகிறான் தானே, 3 ராஜாக்கள் 3 படைகள் போக்குள்ள எப்படி இருக்கும் என்ன, ஒரு நாட்டோட சண்டை பிடிக்கக்குள்ள ஈஸியாக அடிச்சிடலாம் என்று பார்த்தோன்னே இவங்க அவனை தேடி பார்த்தாங்க. 7 நாள் அவன் கண்ணில் படு. இப்போ இவங்களுக்கு விளங்கிட்டு ஏதோ ஒன்று தவறாயிடுச்சு. அப்போ இப்போ இவங்க யோசிக்கிறாங்க என்ன, அப்போ உடனே யோராம் பாருங்க, கவனமாக இருங்க. எப்பயுமே அவிசுவாசிட வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும் என்ன. அவன் சொல்கிறான் ரைட் முடிஞ்சு போச்சு என்ன, மோவாப் ராஜாவோட கையில் எங்க 3 பேரையும் தேவன் அனுமதிச்சிட்டான். ஆனால் அங்கே ஒரு விசுவாசி இருந்தான், யோசபாத். அவன் என்ன சொல்கிறான், இங்கே யாராவது ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, இங்கே யாராவது ஒரு ஊழியன் இல்லையா, இங்கே தேவன்ட மனிதன் இங்கே இல்லையா, வாங்க அவன்கிட்ட போ. அப்போ அவன் என்ன செய்யறான்டா, இஸ்ரவேலுடைய இராணுவத்தில் இருக்கிற ஒரு அங்கே ஒரு வீரன் என்ன சொல்றான்டா, எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அங்கே இருக்கிறான். ஆமென். பாருங்க, தேவண்ட மனிதர்கள் ஏதாவது ஒரு வழியில அங்கே இருப்பார்கள். ஆமென். ஏனென்றால் ஒரு இரட்டிப்பான பங்கை உடையவன் அங்கே இருந்தான். எலியா கடந்து போனாலும் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் உள்ள மனிதன் அங்கே எலிசா அங்கே இருந்தான். ஆமென். அது எப்பயுமே கிறிஸ்துக்கு அடையாளம். எலியா அங்கே கடந்து போனாலும் தேவன் எலிசாவின் ஆவியை சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். அது இங்கே வருகிற வேளையிலே இரட்டிப்பான ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்ப பாருங்க, அங்கே யோசபாத் அதை அறிந்திருந்தான். ஆனா அவன் ஆரம்பத்தில் ஜெபிக்கல. ஆனாலும் ஆபத்து வர்ற வேளையில இவன் அலர்ட் ஆனான். ஆமென். அதான் ஒரு விசுவாசம். உங்களுக்கு நீங்க கடந்து போற வேளையில நாங்களும் மறந்து போவோம், சில காரியத்துல வேகத்தோட செய்வோம். நீங்கள் சொல்ற நிறைய வாசிக்க எனக்கு விருப்பம் தான், பாப்போம் கடைசி நேரத்துல வாசிச்சு கொண்டு முடிக்கிறேன். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான், அந்த நேரத்தில் அவன் அலர்ட் ஆனான். அதே போலதான் நீங்க விழுவீங்க. வேதம் என்ன சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்க தெரியும். இயேசு கிறிஸ்து கொல்கதா போற வேளையில என்ன விழுந்தோன்னு படுத்துட்டாரா? இல்ல. தூதரை கூப்பிட்டு சிலுவையை சுமந்து போன்னு சொன்ன, இல்ல, அவர் தான் சுமக்கணும். ஆமே. உங்களோட சிலுவையை நீங்க தான் சுமக்கணும். உங்களோட பிரச்சனையை நீங்க தான் கடந்து போகணும். நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி கடந்து போகணும். நீங்க நிச்சயம் இல்லாதவர்களாய் நீங்க ஓடக்கூடாது. இடையில ஒரு பிரச்சனை, இடையில ஒரு மனிதனால பிரச்சனை, ஒரு சபையில ஒரு மனிதனால பிரச்சனை என்றும் டக்குன்னு சபையை மாத்துறது. நீங்க தொடர்ந்து போகணும். ஏன்னா பிரச்சனை வர்ற வேளையில நீங்க விசுவாசியா அவிசுவாசியா என்பதை நீங்க காண்பிக்கும். நீங்க பார்க்க வர்ற காரியம் தேவனுடையதாயிருக்கும். நீங்க அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்ப பாருங்க இந்த காரியங்கள். அப்ப தண்ணீர் இல்லாம போற வேளையில அவன் கேட்கிறான், யோசபாத் இங்க யாருமே இல்லையா? அப்ப அவன் கேட்கிறான், இங்க ஒரு எலிசா ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். ரைட். அவன் என்ன சொல்றான், அருமையான வசனம் பாருங்க, 11ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா? 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவேலைத்தாரோ. பாருங்க, தேவனே ஒரு அவிசுவாசிக்கு தேவன என்ன சொல்றான், கர்த்தர் இதுக்குதான் எங்களை அழைச்சி வந்தாரோ, போட்டு தள்ள. அப்படிதான் சில பேர் சொல்லுவாங்க அவிசுவாசம். ஆனா ஒரு விசுவாசிக்கு தெரியும், இல்ல, தேவன் சமூகத்தை நாடணும், தேவ மனிதனை நாடணும், தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்க. இதுதான் உங்களோட விசுவாச அறிக்கை. நீங்க அவிசுவாசியா இருந்தா அந்த வசனம் தான் பேர். பாருங்க, இந்த ஒரு மனிதனோட இந்த விசுவாசி போறான். அதாலதான் வேதம் என்ன சொல்லுது, இருவர் ஒருமனப்பட்டாதான் இங்க ஏதாவது ஒன்றை செய்யலாம். இருவர் ஒருமனப்பட்டாதான் அங்க சூடு உண்டாகும். இருவர் ஒருமனப்பட்டாதான் ஏதாவது ஒரு காரியம் அங்கே உண்டாகும். அதனாலதான் ஆதாம தனியை உண்டாக்கி போட்டு துணையை தேவன் ஏற்படுத்தின. இல்லாட்டி அங்க ஒன்றுமே வராது. ஒன்றுமே பூமியில ஆதா மட்டும்தான் குந்தி இருந்திருப்போம். ஏன்னா அங்கே ஜனம் பெருகணும்ன்றா அங்க ஏவாள் வரணும், வீழ்ச்சி வரணும்ன்றாலும் ஏவாள் வரும், எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வரணும். ஏன்னா அப்ப எல்லாமே ஒன்று இருக்கும். ஏன்னா வீழ்ச்சியும் வர வேணும், பெருகவும் வேணும். அப்ப அதே மாதிரிதான் ஒரு காரியம் சபையில ஜனம் வரணும். ஆனா அதுதான் பிரச்சனையுமா இருக்கும். என அது மாதிரிதான் விசுவாசி அவிசுவாசி காரியங்கள் எப்பயுமே இருக்கும். என ஆமென். ரைட். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான். ரைட், வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆமென். பாருங்க, கர்த்தரிடத்துல விசாரிக்கணும் என்றால் அந்த ஒருவர் வேணும்.
நேரடியாக அங்கே எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லைன்னு அங்கே ஒரு தீர்க்கதரிசி வேணும். பார்த்தீங்களா, அவனுக்கு தெரியுது. ஏண்டா கர்த்தரிடத்துல விசாரிக்கணுமெண்டா அங்கே ஒரு மனிதன் இருக்கணும். தீர்க்கதரிசி கூடாது அங்கே போகலாம். ஏன்னா தீர்க்கதரிசி வேணும். ஏண்டா கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட வரும்? தீர்க்கதரிசிகள் இடத்துல வரும். ஆமென். கர்த்தருடைய பாருங்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவி ஆகிய ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, எலியாவோட கைக்கு தண்ணீர் வார்த்தவன். பாருங்க எப்படி கவனிச்சிருக்கு. அவனுக்கு என்னத்தை செஞ்சான்னு தெரியல, சேவை செஞ்சான் எலியாவுக்கு. அதனால தான் நாங்கள் ஒரு தேவண்ட மனிதர்களுக்கு சேவை செய்கிறோம். ஏனண்டா அது அவனுக்கு யாருக்கு செஞ்ச மாதிரி? தேவனுக்கு செஞ்ச மாதிரி. அதுக்கு செய்யாட்டி அங்கே செய்யப்படாது. ஏன்னா தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழியை வச்சிருக்கு. ஒவ்வொரு முறையில தான் நீங்கள் போகலாம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் இருந்து தேவனை தேடிட்டு இருக்கோம் பரலோகத்தை. நான்டா அப்படி வேதம் சொல்லல, நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வீட்டில இருந்து பரலோகம் போகல. ஏண்டா தீர்க்கதரிசி தெளிவா சொல்றேன், பரலோகத்துக்கு போறவங்க தேவண்ட ஒரு பரலோக வீட்டுக்கு போவான். அதுதான் சபையாயிருக்கு. சபை கூடி வருது. நாங்க எபேசியர் 5 வாசிச்ச இது எபிரேயர் 12. எபேசியர் 5 என்ன சொல்லுது? சபை பக்தி விருத்தி அடையவும் என்ன சபை சீர்பொருந்தவும் என்றுதான் நாங்கள் சொல்லப்படும். இதுக்காக தான் தேவன் சபையை ஏற்படுத்தி ஊழியங்களையும் ஏற்படுத்தினார். ஆமென். நீங்க தனியே இருந்து போகலாம், நல்லது. ஆனா தேவன் ஒரு வார்த்தைக்கு கற்பனையை நீங்க கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லு. தேவனுடைய கற்பனையின்படி, தேவனுடைய அன்பு என்னையா? தேவனுடைய கற்பனையின்படி நடப்பதே தேவ அன்பா இருக்கு. உங்களுக்கு பலம் வரும் என்று இருக்கலாம், அதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படி. தனியேலும் நீங்க ஒருவேளை ஒரு காரியங்கள் இருந்து ஏலாம போனா அது வேற, நீங்க ஜெபிச்சு போறாரு. ஆனா தேவ சமூகம் இருக்கும்போது அதை அசட்ட பண்ணி நான் தனி மனிதனா போவோம்டா அங்க பிரதர் நீங்களா இவ்வளவு காலம் வரையிலேருந்து அங்க பரலோகத்துல திரும்ப கை குலுக்க போறீங்க. அங்க குலுக்கவே இல்லை. ஏனண்டா நீங்க இங்க குலுக்காட்டி அங்க குலுக்க. ஆனா கொரோனாவால இப்ப கை குலுக்காதீங்க. ஏன்னா நீங்க எப்படி சொல்லுங்க, ஏன்னா பிரைஸ் சொல்லும். அதையும் தாண்டி காரியங்கள் வேற. இனி ஒவ்வொரு அவிசுவாசி விசுவாசி ஒரு காரியங்கள் வரக்குள்ள நாங்கள் ஒரு அது உங்களுக்கும் அது இது ஏன்னா நான் அது ஒரு காரியம் இல்லை. இதை நான் ஒரு கோட்பாடாகவும் ஒரு போதனையாகவும் நான் கொண்டு வர விரும்பல. இது உங்களுடைய சுதந்திரம், நீங்கள் செய்யுங்க. ரைட். அப்போ பாருங்க, இந்த காரியங்கள் பாருங்க இந்த நேரத்தில் ஏற்படுற காரியம். அப்போ பாருங்க அவன் என்ன செய்யறான்டா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி அங்கே இல்லையா. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். பாருங்க யார வார்த்தை அவனிடத்தில் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேல் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜா அவனிடத்தில் போனான். அப்ப 3 பேரும் போறான். போகல அவன் என்ன செய்யறான், விருந்து வச்சு அழைச்சானா? இல்லை. ஏண்டா தேவண்ட மனுஷன் அப்படி அழைக்க மாட்டான். அவன் என்ன சொல்றான், எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கு உமக்கு என்ன, உனக்கும் எனக்கு என்ன, நீ யாரு நான் யாரு. மற்ற ஸ்டேஜ் இதை பார்த்து இல்லை, பணபலத்தை பார்த்து அவன் சொல்லல. நீ ஒரு அவிசுவாசி, நான் ஒரு தேவண்டமன், நீ ஒரு விக்கிராராதனக்கார், நீ என்னிடத்துல நீ வார, நீ வந்து இங்க வரையலாம். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கும் உமக்கும் என்ன. அவன் கேட்கிறான், உமக்கும் எனக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பன் தீர்க்கதரிசியிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிடத்திலும் போவோம் என்றான். அவன் சொல்றான், ஏன்னா அவங்களுக்கு பாதாளுக்கு நான் என்ன 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு பலப்பட்ட தீர்க்கதரிசிகள். இப்ப ஸ்தாபனம் சொல்ற மாதிரி என்ன, அவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு தீர்க்க, அவர் ஒரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி எல்லாம் விளையாடுற விளையாட்டு போன்ல தெரியும். என்ன அவங்க எப்படி எப்படி சொல்லி எப்படி எப்படி மாறுதுன்னு எல்லாமே தெரியுது. ஆனா தீர்க்கதரிசி என்ன, அது கர்த்தரோட வார்த்தை வேணும். கர்த்தர வார்த்தை வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. அவர் சொன்னா செய்வார். ஆமென். ஏன்னா அது மாறையில். ஆனா இன்னைக்கு மாறிட்டப்ப யாருக்கு பேசுற, இப்ப அதை தெரிஞ்சு கூட திரும்ப அதுக்கு முன்னால குந்திருப்பான். மோகன்சிலாசு ருசி நல்ல ஒரு செய்தி கொடுக்குறான். அப்படியான முட்டாள், அப்படியான அவிசுவாசி இந்த சத்தியத்திலும் இருக்கிறான். மோகன்சிலாசர், அந்த தாடிக்கார ஐயா, எல்லார செய்தியும் கேட்கிட்டு இருக்கான். அது ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி என்றுட்டு போட்டுட்டு இருப்பான்.
நீங்கள் விசுவாசியாக இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுங்க. இந்த நாளில் தேவன் சத்தத்தை தேவன் கொடுத்துருக்கார். ஆமே, அதை போட்டு கேளு. அதை கேட்டுட்டு இங்கே வந்தால் நாம் போதிக்கிறவர்கள நீங்கள் கேட்டது நான் இங்கே போதிக்கக்குள்ள உங்களுக்கு சந்தோஷம். அடைய நான் கேட்ட செய்தி கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு அதே சத்தத்தோடு அவர் பேசுகிறார். ஆமே, எல்லாம் மூடி வச்சுட்டு வந்திருந்தா ஒன்றும் புழங்காது, பிரச்சனையும் செய்தியும் வரும், ரெண்டும் வரக்குள்ள இதில் எதை எடுக்கிற ரைட் இப்படி சொல்லிட்டு அப்போ இப்படி தான் எடுக்கும். அப்படி ஏன்னா சிந்தனைகள் மாறும். ஆனால் நீங்கள் கவனமாக தேவண்ட சிந்தையில் இல்லாட்டி நீங்கள் புலியாக விளங்கி கொண்டு புலியாக அர்த்தம் கொள்வீங்க. அதனால் நீங்கள் சொல்கிறேன், கவனமாயிரும். நீங்கள் ஊழியக்காரனுடைய சிந்தனையை பெறாட்டி அவர் என்ன நோக்கத்துக்காக பேசுகிற என்பதை உங்களால் என்ன செய்யலாதான் கண்டுகொள்ளலாம். ஆமே, ரைட். அப்ப பாருங்க, எனக்கு உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியிலும் உம்முடைய தாயான் தீர்க்கதரிசி போகும் என்றா. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றார். திரும்ப அதே வசனம். தீர்க்கதரிசிட்ட போயும் அப்படிதான். சில பேர் ஜெபிக்க வந்து சொல்லுவாங்க, நாளை கிளினிக் இருக்கு. பாருங்க, அதே மாதிரிதான் அவனும் வந்து சொல்றான், சாகடிக்க தான் என்ன கொண்டு வந்துட்டு. அப்ப ஏன் வந்தீங்க? ஏன்னா இப்போ என்னத்துக்கு நீங்கள் தீர்க்கதரிசிடத்தில் வந்தீங்க? ஏன்னா கர்த்தர் சுகத்தர்னா திரும்ப 4ஆம் பிரச்சனையை நினைக்கிறீங்க. ஏன்னா அப்போ நீங்கள் ஆபிரகாம் என்றா விசுவாசிச்சுட்டு நீங்கள் கடந்து போவோம். அப்போ இவன் இங்கே வந்துட்டு தீர்க்கதரிசிட்ட வந்து அதான் சொல்கிறோம், ஜனங்கள்ற நிலை தான். அப்போ பாருங்க, உங்கள் இது காரியம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஏண்டா இந்த நாங்கள் வாசித்தேன், குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஏன்னா அவருடைய அழிவு வராமல் அதுக்கு முன்பாக நீங்கள் ஓடி போய் அவரை முத்தம் செய்யுங்க. ஏனண்டா இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுது. ஆமே, ரைட். அப்ப பாருங்க, ரைட். அப்ப அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவைய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன். அவன் முகத்தை பார்க்காட்டி உண்ட முகம் நான் பார்த்துருக்க மாட்டேன். சில பேர் அப்படிதான் என்ன செய்வாங்க, ஒரு கேடு கட்ட அவிசுவாசியை கொண்டு ஜெபிக்க கூட்டி வருவான். இனி அப்படி திரட்டி விட்டா இவரும் அடுத்த நாள் வரமாட்டேன்னு அந்த ஊழியக்காரன் பேசாமல் இருக்கும். சரி, ஏதோ வந்துட்டா ஏதோ ஜெபிச்சு அனுப்பிடுவோம். அதே மாதிரி தான் இவன் வாரான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், இவன்ட முகத்தை பார்க்காட்டி உன்னை முகத்தை நான் பார்த்துருக்கேன். நீ தேவனுக்கு விரோதமாக நடக்கிற மனுஷன், நீ எப்படி நீ இங்கே வரலாம்? ஏன்னா நீ என்ன செய்யலாம்? நடந்து கொள்ளலாம். அதனால் யோசபாத்துற முகம் மட்டும் நான் பார்க்காதிருந்தா நான் உன்னை பார்த்துருக்க மாட்டேன். ரைட்டா? இப்போ நான் சொல்லல, அவள் சொல்ற வேதம் சொல்லுது பாரு. பாராதிருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். உன்னை நோக்கவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன். ரைட் என்று சேனலுடைய கர்த்தருக்கு முன்னிக்கிறேன், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்றேன். பாருங்க, அப்படிதான் ஒரு ஊழியக்காரன் இருக்கவன். தேவன் அப்படிதான் விரும்புகிறான். அப்படி வந்தா 10 பேர் தான் இருப்பாங்க, மிஞ்சுவான். ஏனண்டா அப்படிதான் இருக்கணும். தேவன் அப்படிதான் விரும்புகிறேன். அதனால நாங்கள் அந்த நிலைக்கு வரோம், நாங்கள் வளரோம். ஏண்டா கண்டிப்பானது ஒரு நேரத்தில் அது உதவி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏனென்றா ஒரு நாளும் தேவண்ட கண்டிப்பானது நிச்சயமாய் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பிற்காலத்திலே அது என்ன செய்யும்? உண்மையான வழிக்கு நடத்துறதா இருக்கு. ஆமே. அப்ப பாருங்க, அவன் வந்து விருந்து கூப்பிடல ராஜா. பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? பெரிய நாடோடு காரியங்களை செய்ய விரும்பினான். அதான் தீக்கர் சொல்லு, யோசபாத்தும் அப்படித்தான் செஞ்சான். ஏனண்டா இது இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திர பெரிய நாடு. அப்போ அதே நேரம் வந்திருக்கிற ராஜா இளமையான வாலிபர். அப்போ இவரோட ஐக்கியம் வைக்க அவன் விரும்பினான். இப்போ நிறைய பேர் நாங்கள் செய்வோம், ஒரு விசுவாசி அவிசுவாசியோட ஐக்கியம் வைக்கிற மாதிரி. ஏண்டா தேவ அன்பு கூட சொல்லியிருக்கே தானே ரெண்டுட்டு அப்படி போவான். ஆனால் அந்த அன்பு வம்பா போகக்கூடாது. அந்த அன்போட நிற்கும். ஆனால் ஐக்கியத்துக்கு போகக்கூடாது. அன்பு செலுத்துங்க, ஆனால் ஐக்கியம் போகணும். தீக்கரிச்சு சொல்கிறேன், அன்பு நாங்கள் எல்லாரையும் நேசிக்கும். ஆனால் அந்த அன்பு ஒரு ஐக்கியத்துக்கு வர. நாளைக்கு இப்படி நேசிக்கிறான், இவங்க கூப்பிட்டு போவாட்டி அன்பு செலுத்த சொல்லுதானே வேதத்தில். அப்படிதான் சென்டிமெண்ட் அடிப்பாங்களுக்கு திருப்பி. அடே அன்பு ஒரு காரியத்தை சொன்ன, ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்கு போவாது. அவங்களோட தவறான காரியத்தில் போய் உட்கார்ந்துருக்கா. நீங்கள் எப்பயுமே தேவன் அப்படி இருக்கேன். தேவன் அப்படி புறம்பான காரியத்தில் இருக்கையில் தேவண்ட தீக்கரிசியிலும் அப்படி இல்லை, தேவண்ட பரிசுத்தவான்களும் அப்படி இல்லை. இன்றைக்கு மனவாட்டி இருந்தால் அது அப்படி இருக்க முடியாது.
மணவாட்டி என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆவிக்குரிய விதத்தில் அவர் எங்களுடைய மணவாளன். அப்போ கணவனுக்கு எதிரான ஒரு மனிதனோடு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஒரு காரியத்துக்கு போக மாட்டோம். அப்போ சபை அப்படி செய்யலுமா? தேவன் ஒரு காரியத்தை அருவருக்கக்குள்ள வெறுக்கக்குள்ள நாங்கள் அந்த காரியத்தில் நாங்கள் போய் நாங்கள் என்ன செய்யலாம்? உட்காரையும். அப்ப பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஜனம் அப்படி நடக்க வேண்டும். அன்றைக்கு யோகுவை சொன்னது போல தேவன் அந்த நிலையில் எங்களை எதிர்பார்க்க. பிசாசோட சேலஞ்ச் பண்ணுவா, இவன் அப்படி செய்ய மாட்டான், என்ன வந்தாலும் இவன் எனக்கு காணிப்ப, நீ வேணுமென்ற என்னத்தையும் செஞ்சுப்ப. நீ ஒரு காரியத்தை தடை போட்டாலும் அவன் உம்முடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்துவான். ஆமென். நீங்க போதிக்கான எதிராயிருக்கு. நீங்க காரியங்களை சொன்னா அதுக்கு அடிக்கும் இதுக்கு அடிக்கும் வேண்டாம், அடுத்த நாள் கடிச்சு ஏன்னா அது ஏதாவது உண்டு காரியங்கள் என்ன செய்யும்? செய்துதான். ஏண்டா நாங்க பேசும்போது அதுக்கு கடிச்ச பிற்பும் தேவன் நல்லவர் என்று சொல்வாராண்டு அங்க பார்க்க தான் தேவன் விரும்புவார். ஆமென். தேவன் இப்பயுமே நல்லவராயிருக்கிறார். ஆமென். என்ன நடந்தாலும் அவர் நல்லவராயிருக்கு. ஏனென்றா அதுதான் காரியமா. ரைட். அப்ப பாருங்க, அவன் சொன்னான், இவன் முகத்தை, யோசபாத்தின் முகத்தை நான் பாராது இருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். ஆமென். இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் அப்படியே இருக்கு. அப்ப நாங்க ஒரு காரியத்துக்கு ஒரு ஜெபிக்கணும், அவனுக்கு நாங்க ஒரு போதனை சொல்லும். கூட்டி வந்த பிற்பாடும் அவிசுவாசமான காரியங்களை சொல்லிட்டு இருந்தா அது என்ன செய்யும்? அந்த காரியங்களை பாதிக்கும். புரியுதா? அப்ப தீர்க்கதரிசனம் நாடி வந்தா ஒரு மனிதனுக்காக அந்த மற்ற மனிதனுக்கு என்ன தேவன் உதவி செய்கிறார். ஆமென். ஆனா நீங்க அதை உணரும், அதை என்ன செய்யணும்? ஒரு விசுவாசிக்கும். ரைட். இப்பொழுது சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. ஆமென். இப்ப மியூசிக்கை கொண்டு வர சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஒரு பழைய பாட்டு பாடுறான். பாடக்குள்ள அங்க நீண்ட நேரமா பாடிட்டு இருக்கக்குள்ள என்ன வருதான்? அபிஷேகம் வருது. பாருங்க, ஒரு தரிசனம் வருது. பாருங்க, ஒரு பாடல் ஒரு அபிஷேகத்தை கொண்டு வந்து. நீங்க சொல்றேன், சில பேர் மியூசிக் என்ன செய்வாங்களாம்? குறை கூறுவாங்க. பாருங்க, இப்பொழுது சில ஜனங்கள் சபையில் உள்ள இசையை குறை கூறுகின்றனர். ஆனால் இசையானது தீர்க்கதரிசியின் மீது ஆவியை கொண்டு வருமானால் அது இன்றும் அதே காரியத்தை செய்யும். ஆமென். அன்றைக்கு செஞ்சா அது என்ன செய்யும்? இன்றைக்கு. அதுதான் நான் சொல்றேன். அதனால அது என்ன செய்யும்? ஒரு கர்த்தர் ஒரு மனிதன் வந்த விதத்தில் வீசக்கூடாது. என்ன அது தேவன் என்னத்தை பேசுறார் என்று காத்திருக்கும். பாருங்க, அவன் காத்திருக்கிற வேளையில தரிசனம் உண்டானது. ஆமென். ஏன் நிறைய பேருக்கு தரிசனம் இல்லைண்டா? காத்திருக்கிறேன், நாங்க ஜெபிப்பதில். அதான் சொல்றார், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் சென்று அந்த சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வந்து ஏதோ உண்மையான நல்ல கிறிஸ்தவ பாடலை இசைக்க தொடங்கினார்கள். தீர்க்கதரிசி அங்கே உட்கார்ந்திருப்பதை நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். சுரமண்டலக்காரன் வாத்தியக்காரன் நீண்ட நேரம் இசைத்த பிறகு தீர்க்கதரிசி தன்னுடைய மோசமான நிலையிலிருந்து வெளியே வந்து தேவனை குறித்து சிந்திக்க தொடங்கினான். ஆமென். சற்று கழித்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது வந்தார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அவன் தரிசனங்களை காண துவங்கினான். அப்ப ஏன் நாம் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்? ஏனென்றா அது ஒவ்வொரு மனிதன் மீதும் தரிசனம் பெறும், ஒவ்வொரு மனிதன் மீதும் அபிஷேகம் பெறும். அப்ப செய்தி வரக்குள்ள இது என்ன செய்யும்? அவ்வளவு ஃபயர் ஆயிரும். ஏனென்றா அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நிலைக்கு ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிறவங்க அர்ப்பணிப்போடு அந்த நிலைக்கு நாங்கள் வரோம். அப்பதான் அது ஒவ்வொரு கர்த்தாவே என்னுடைய காரியத்தால் இன்னொரு மனிதன் உம்முடைய அபிஷேகத்தை பெறும், இன்னொரு மனிதன் அதனுடைய மாறும். அந்த நிலைக்கு நாங்கள் வரோம். கர்த்தாவே நீர் அதை சொல்லியிருக்கிறீர், நீ செய்வீர் என்ற நிச்சயத்தோட வர்ற நேரத்தில் தான் அந்த காரியம். நல்ல பழைய பாட்டு பாடினாலும் நான் நினைக்கிறேன் இதில் ஜப்பான்காரன், சைனீஸ்காரன், வேறு ஹிந்திக்காரன் இருக்கானது. ஏண்டா கொஞ்சம் பேர் தான் பாடுவாங்க, தமிழ் பாட்டு பாடினாங்க. ஆனால் முக்காவாசி தமிழ். ஏன்னா தெரிய இல்லையா? இல்லாது ஒரு காரியத்தில் உற்சாகம். அப்போ நான் வேறு வேறு பாஷை ஜாதிக்காரர் இருக்கிறாங்கன்ற போல எல்லா ஜாதியும் வந்துட்டு போல அன்றைய கூட நினைச்சேன். ஒரு பழைய பாட்டாவது பாடி நாங்கள் ஏதாவது உண்டா நாங்கள் என்ன சொல்லணும்? ஜனம் ஒரு புதிய பாட்டு கொண்டு வரோமா? தெரியலையா?
நம்ம எழுதி கொண்டு. அப்படி இல்லை, அதையும் படிக்கிறான் இல்லையா, ஒரு பழைய பாட்டை போடுவோம், போட்டு ஜனம் எழும்பி குதிக்க வைப்போம். அப்பதான் ஒரு சந்தோஷம் உண்டா. அப்படியாவது நாங்கள் என்ன செய்யணும், ஏதாவது காரியத்தை செய்து இந்த ஜனத்தை நம்ம ஒரு எழுப்புதலுக்கு கொண்டோம். ஏண்டா அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குரிய பொறுப்பாயிருக்கு. நான் போன வாரம் பொறுப்புகளை குறித்து கூறினேன். ஏண்டா நாங்கள் பொறுப்பில் தவறி போகக்கூடாது. நானும் தவறி போகிறேன். ஏண்டா இந்த வேலைகள் அதிகம், அதனால் எனக்காகவும் நான் அதை எடுத்துக்கணும். அதனால நாங்கள் என்ன செய்யணும், அதிக பொறுப்பு வாய்ந்தவர்களாக நாங்கள் இருக்கணும். ஏண்டா எங்களை நம்பி அந்த காரியங்கள் இருக்கிறோம், தேவன் ஒப்படைத்திருக்கிறார். ஆமே, ரைட். நீண்ட நேரம் இசைத்த பிறகு ஆவியான் மேல் வந்தது. சவுனே, இன்று சபையோடு உள்ள காரியம் அதுவே தான். நாம் தரிசனங்களை காணாதது காரணம் என்னவென்றால், அப்படி ஒரு சிறு குறுகலான மணலையான எண்ணம் தான். ஏனெனில் நாம் போதுமான அளவு அதிக நேரம் ஜெபிப்பதில்லை, அல்லது தேவனுடைய ஆவி நமது மத்தியில் வரும் வரையில் போதுமான அளவு அதிக நேரம் ஏதோ ஒன்றை செய்வதில்லை. ஆமே, ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு காரியம் பெற்றுக்கொள்ள நாங்கள் தேவனோடு போராட வேண்டும். ஆமே, ரைட். அடுத்தது வரப்போது உங்களுக்கு. போதர் கூட மேடைக்கு வருவதற்கு முன்பே அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தி பாவிகளும் ரட்சிக்கப்படும் வரை பழைய நாகரிகமான பாடல்கள் நாம் வழக்கமாக பாடிக்கொண்டிருந்தோம். போதர் வர முன்னே கண்ணில் என்ன வரணுமா, தண்ணி வரணும். இப்போ கண் சிவந்திருக்கு. நான் பார்த்தா அழுகு சிவந்தா இல்லை, நித்திரை வந்து. அப்போ அதிலே தான் என்ன கண் நிறைய பேருக்கு சிவப்பாயிரும். அப்ப பாருங்க, ஆனா பாருங்க, மேடைக்கு வருவதற்கு முன்பே அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்து பாவிகள் ரட்சிக்கப்படும் வரை பழமையான நாகரிகமான பாடல்களை நாம் வழக்கமாக பாடிக்கொண்டிருந்தோம். பழைய நாகரிகமான பாடல். அப்ப என்ன செய்யும், வர்ற வேளையில் அது ஒரு ஆசீர்வாதம். அப்ப உங்களுக்கு உற்சாகம், இன்றைக்கு என்ன வரப்போகுது. ஆனா அது இல்லை. ஏனண்டா அந்த காரியங்கள் நாங்கள் ஏதோ ஒரு கடமைக்கு வா, ஏதோ ஒரு நிலைக்கு நாங்கள் தேவ சமூகத்துக்கு வா, ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு காரியங்களில் நாங்கள் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் தேவனுக்கு நேர காலத்தோடு அமர்ந்திருக்க எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆமே, பாருங்க, நாம் வழக்கமாக பாடி, ஆனால் இன்றோ பழைய சம்பிரதாய பிளவுபட்ட உலர்ந்து போன நிகழ்ச்சியை நாம் கொண்டிருக்கிறோம். நாம் அது மாற்றத்தின் வழியாக போக வேண்டியுள்ளது. நாம் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தி நம்மிடமிருந்து வெளியே விரட்டி விடுகிறோம் என்று பயப்படுகிறேன். நீங்களும் அவ்வாறு எண்ணவில்லையா? ஆமே, நீங்கள் அப்படி இல்லையா? ஏண்டா நாங்கள் தேவனை திறத்தி விடப்போம். ஏண்டா தேவன் பாப்ப எவ்வளோ நாளைக்கு இதோட இருக்கணும். வாக்கு கொடுத்துடும், பயப்படாதே சிறுமந்தை, ஆனாலும் இது சரி வராதுன்ட்டு ஓடிவிட விட்டுறாது. நீங்கள் திரும்பி எழும்பி பிரகாசி. ஏனண்டா நாங்கள் பாடல்களை பாடி தேவனை ஏண்டா அது தேவண்ட ஆவியை இந்த இடத்துல இறக்கி. அப்ப ஜனங்கள் களி கூறுவாங்க, அவங்களோட தரிசனங்களை காண்பாங்க, கண்ணீர் வடியும். அப்ப செய்தி வர்ற வேளையில தேவன் ஒரு அபிஷேகத்தை கொண்டு வருவான். இல்லாட்டி அது ஒன்றையுமே கொண்டு வராது. அப்ப முன்னுக்கு போற செய்தி பிறகு உற்சாகம் வந்த பிறகு திரும்ப ஒருக்கா எழும்புவான். அதுக்கு முன்னுக்கு எல்லாமே மறைக்கப்பட்டு போயிடும். ஆமே, பாருங்க, அதனால பாருங்க, அந்த அவன் இசை அமைத்து பாடல் பாடின வேளையில தீர்க்கதரிசிக்கு தேவன் ஆவி வந்தோன்னு அவன் சொல்றான், நீங்க போய் வனாந்தரம் முழுக்க தேவையான அளவு என்ன செய்யுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. நீங்க ஒன்றும் பார்க்காம அவன் தண்ட மண்பட்டி எடுத்து அவனுக்காக நீங்க உங்களோட மிருகம் குடிக்கத்தக்கதாக நீங்க என்ன செய்யுங்க, பள்ளத்தாக்குல நீங்க வாய்க்காலை வெட்டுங்க. அவங்க என்ன செய்யறாங்க, விசுவாசத்தோட போறாங்க. அவங்க ஏண்டா அது கர்த்தருடைய வார்த்தை. அங்க ஒரு மனிதன் அங்க இருந்தான். ஏனண்டா அவங்க சிந்திச்சிருந்தா பிழைச்சிருக்கேன். வனாந்தரத்துல என்ன இல்லை, தண்ணீர் வராது. அந்த கொளுத்துற வெயில்ல அது வெட்டி பிரயோசனம் இல்லை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய பள்ளத்தை தோண்டினான், தண்ணி வரல. அடுத்த நாள் விடிய பார்க்குறாங்க, ஏதோ வழியாக அங்கே தண்ணீர் அப்படியே அவங்க நிரப்பின பள்ளத்துக்கு அளவாக அது என்ன செய்தது, தண்ணீர் நிரம்பினதாமே. பாருங்க, அதான் அவாந்தரத்திலே ஒரு வழியை உண்டாக்குறது, தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீரை உண்டாக்குறது. அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தருடைய மனிதனை தேடி வரும். அதான் முட்டாளுடைய அது அங்கே முட்டாள், அது ஒரு உலக ஞானம் உள்ளவனுக்கு அது எப்படி இருக்கு, முட்டாள்தனமா இருக்கு. ஏன்னா அங்க வராது, டெசர்ட் ஏரியா, பாலைவனத்துல தண்ணீரே வராது, கொளுத்துற வெயில், அதுல மணலை போட்டு வாடுறாங்க. ஆனா அந்த பள்ளத்தாக்குல தேவன் தண்ணீரை கொண்டு வந்து. ஆமே,
பாருங்க, தண்ணீர் இல்லாம சாக கிடந்தான். ஒரு மனிதனுக்காக மற்ற ராஜாக்களை தேவன் பாதுகாத்தான். ஆனா அங்கே என்ன நடந்தது? 7 நாள் பிரச்சனையை சந்திச்சான். அதான் தீர்க்கதரிசி இந்த அவிசுவாசி நிமித்தம் அங்க யோசபா தொல்லைக்குள்ளானான். ஆனா அவன் என்ன செய்தான்? அந்த தொல்லையிலிருந்து அங்க மீளத்தக்கதான ஒரு வழி அவன் தேடினாமே. இன்னைக்கு ஏன் நாங்க தொல்லைப்படுறோம்டா அதுதான் காரியம். ஆனா அதிலிருந்து மீண்டும் நீங்க தேவனிடத்துல வருவீங்கண்டா அந்த தொல்லையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் அங்கே காரியமாயிருக்கு. அப்ப பாருங்க, தேவன் அங்கே கொண்டு வந்தார். அங்கே தண்ணீரானது அங்கே வந்தது. அது என்ன செய்தது? அவர்கள் குடிக்கத்தக்கதாக இருந்தது. ஆமே. ஆனா அதே தண்ணீரானது மோவாப்புக்கு ஒரு ஆப்பு வச்சு. ஆமே, மோவாப்புக்கு அதுவே அங்கே என்ன நடந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. அந்த தண்ணீரானது அவர்களுக்கு என்ன செஞ்சது? தொல்லையை கொண்டு வந்து. அன்னைக்கு நோவாவுக்கு பெஞ்ச மழை அந்த ஜனத்தை அழிச்சு. ஆனா அதே தண்ணி தான் என்ன செஞ்சிச்சு? மேலே கொண்டு போச்சு. ஆமே. மோசையுடைய நாட்கள் எந்த தண்ணீர் வழிய விட்டுச்சோ அதே தண்ணீர் தான் என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு சாபக்கேடா மாறினது. அதே போல இந்த மோவாப்புக்கு என்ன நடந்தது? காலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கறாங்க, தண்ணி நிரம்பி இருக்கு, சந்தோஷத்தோட போய் குடிக்கிறாங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமாறாங்க. இங்க மோவாப் பார்க்கறாங்க, சூரியன் உதிக்குது, தண்ணீர் மேல பட்டோன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ரத்தமா இருந்துச்சு. ஏண்டா காலையில உதிக்கிற வேலை தண்ணீர் அப்படிதான் பார்க்கிற வேலையில தெரியும். அப்ப இவங்க சிந்திக்கிறாங்க, இந்த மோவாப் 3 பேர் வந்தவங்க தேடி தேடி தெரிஞ்சு ஏலாம போய் தங்களுக்குள்ளே சண்டை பிடிச்சி வெட்டுண்டு அதுல ரத்தம் எல்லாம் தண்ணீர்ல போகுது. இப்ப போய் அவங்கள உடமையெல்லாம் சுத்திகரிச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுவோம் என்று அவன் உள்ள போறான். இவங்க மாறி போட்டு விட்டான். பாருங்க பாருங்க, எந்த தண்ணி பாருங்க, ஒரு பிரச்சனையில தேவன் ஒரு வழியை உண்டாக்குறது. ஆமே. எந்த பிரச்சனை அங்கே காரியமாயிருந்தது, ஆனா ஜெபமானது அந்த காரியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டது. ஆமே. அதுதான் ஜெபத்துக்குள்ள திகழ்ச்சா அணுகுண்ட விட அது பவர்ஃபுல்லானது. ஆமே. ஏனென்றா அந்த காரியம் தேவனிடத்துல நீங்க மனம் திரும்பி வருகிற காரியம். நீங்க தேவனிடத்துல வருகிற வேளையில தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட. எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருந்ததோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தோ அதே பிரச்சனை உங்களுக்கு எழுச்சியும், அதே பிரச்சனை எதிரிக்கு சாவுமாகாமையும். ஆமே. ஆனா நீங்க கர்த்தரை தேடவும். நீங்க அவிசுவாசியுடைய பிரச்சனைக்கு போகாதீங்க, நீங்க சிக்கப்படுவீங்க. நீங்க கொண்டு வர்றதுக்கு அவன் மனம் திரும்பவன், அதுவே உங்களுக்கு கேடு உண்டாக்கும், அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும், அதுவே உங்களுக்கு தொல்லையை கொண்டு வரும். ஆனா கர்த்தரிடத்தில் அவனை திருப்பி கொண்டு வருவீங்கடா, அதுவே உங்களுக்கு ரட்சிப்பு ஆயிருக்கும். ஆமே. அப்ப பாருங்க, இவங்க என்ன செய்றாங்க? காலையில வந்து அங்க பாக்குறாங்க, காரியம் எல்லாம் என்ன நடந்துச்சு? அங்கே மாறி போயிருந்துச்சு. இவங்க என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துல போனோன்னு என்ன நடந்துச்சு? அங்க அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மீது விழுந்து வெட்டி அங்க போய் அவங்க என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ணி கடந்து போற வழியில ஒருவன் என்ன செஞ்சான்? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அங்க யுத்தத்துக்கு வந்த ஒவ்வொரு மனிதன் ஒரு கல்லை எடுத்தான். கல்லெடுத்து கொண்டு போய் அவங்களோட தண்ணீர் எல்லா தூற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கல்லை போட்டு மூடி விட்டான். ஏன்னா இங்க தீர்க்கதரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டது. ஆமே. அதுல வாசி எலிசா சொல்றான் பாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரினால் நிரப்பப்படும் என்றான். ஆமே. காற்றும் வராது, நீங்க மழையும் வரா, ஆனா அங்க தண்ணீர் உண்டாகும். ஆமே. பாருங்க, ஏண்டா தேவன் வல்லமுள்ள தேவன். ஆமே. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமே. ஏண்டா அவர் சிருஷ்டிகர் ஆயிருக்கிறார். ஆமே. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுக்களை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக கொடுப்பீர்கள் என்றான். அப்ப பாருங்க, இந்த தீர்க்கதரிசனத்தின்படி அவங்க போய் செய்யறான். கல்லை கொண்டு போய் அவங்க என்ன செய்யறான்? தண்ணீரெல்லாம் மூடுவீங்கன்னு அவன் சொல்லிட்டான். அதெல்லாம் செஞ்சான். நல்ல மரத்தை எல்லாம் வெட்ட அந்த முடிவில் வாசிச்சிங்கன்னா அவங்க எல்லாமே செய்கிறாங்க. ஆமே. ஏனென்றா அதுதான் காரியமாயிருக்கு.
நீங்க கர்த்தரை நம்புற வேளையில தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்யறது. ஆனா பாருங்க, தேவன் எந்த வழியில போக வேண்டும் என்று அங்கே விரும்பு, அவங்க அந்த வழியில அவங்க என்ன செய்ய வேண்டும், போய்தான் ஆக வேண்டும். அப்பதான் காரியங்கள் என்ன செய்யும், எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் அங்கே மாற்றி போடுவார். நீங்கள் இன்றிரவு சபைக்கு வந்து நான் எதையும் காணவில்லை, இது வெறுமனே மனோசாஸ்திரத்தை கொண்ட ஒரு கூட்டம் பேர் தான் என்று கூறலாம். காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வர நீங்கள் அனுமதிப்பதில்லை. ஏன் அப்படி சொல்றீங்கண்டா, நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, இங்க ஒன்றையுமே காணேல். நீங்கள் கர்த்தருடைய ஆவியை உங்கள் மேல் வர அனுமதியுங்கள், அப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்றை காண்பீர்கள். ஆமென். அது உண்மை. வழக்கமாக நீங்கள் எதை காண வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க வந்திருந்தால் நீங்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு போதுமானவற்றை பிசாசு உங்களுக்கு காண்பிப்பான். நீங்கள் கர்த்தரை காண்பதற்கு வாருங்கள், அப்பொழுது நீங்கள் அதை காணும்படி தேவன் பார்த்து கொள்வார். வழக்கமாக நீங்கள் எதை காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். உண்மை. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அடையாளங்களை, அற்புதங்களை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை காண்பீர்கள், நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இது கர்த்தருடைய வாக்கு. மேலும் எலியா கர்த்தருடைய ஆவியான் மேல் வந்தபோது எலிசா அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். இப்பொழுது தரிசனம் வருகிற போது அந்த நேரத்தில் தான் ராஜாக்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆமென். பாருங்க, அது நிமித்தம் அவங்களுக்கு என்ன வருது, ரட்சிப்பு. ரட்சிப்புன்றோன்னு ஆத்தும மீட்பல்ல, இந்த இடத்துல சொல்லப்பட்ட ரட்சிப்பு பாதுகாப்பை சொல்லு. அவங்களுக்கு என்ன செய்யற, யுத்தத்துல ஒரு பாதுகாப்பு அங்கே கிடைக்குது. ஆமென். அதே போலதான் நீங்க தேவனை தேடி வர்ற வேளையில ஒரு அவிசுவாசிக்கும் தேவன் ஒரு ரட்சிப்பு. பாருங்க, ரைட், அதை நான் வாசிக்கிறேன். பாருங்க, சொல்றேன். ஒரு காரியத்தை சொல்றேன். பாருங்க, அதான் சொல்ற. பாருங்க, அவன் உம்முடைய தாயாரின் தேவனிடத்துக்கும் உம்முடைய தகப்பனின் தேவனிடத்துக்கு நீ ஏன் போகக்கூடாது? அவன் உண்மையாகவே அவர்களை கிழித்தெறிந்தான். நீ ஏன் என்னிடத்தில் வந்தாய்? உன்னுடைய அந்நிய விக்கிரங்களை நீ ஏன் போகக்கூடாது? ஆமென். யோசபாத் இங்கிருக்கிறார் என்பதற்கு மரியாதை கொடுத்துராவிட்டால் உம்மை பார்க்கவும் மாட்டேன். ஆமென். 28வது பந்தி. நான் என்று உங்களிடம் கூறுகிறேன், தேவனுக்காக பசியும் தாகவும் உடைய ஒரு கூட்ட ஜனங்களுக்காக அது இல்லாதிருந்தால் தேவன் இன்றிரவே இந்த முழு காரியத்தையும் துடைத்தெறிந்து விடுவார். ஆமென். பாருங்க, அதனாலதான் ஒரு பாதுகாப்பு என்னண்டா, உண்மையான ஒரு குடும்பத்துல கூட நான் சொல்ற காரியம், நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு உண்மையான ஒரு மனிதன் நிமித்தம் தான் அந்த குடும்பம் என்ன செய்யப்படுது, பாதுகாப்பு. அதே போலதான் உண்மையான ஒரு சபை நிமித்தம் தான் ஒரு மனிதன் சபைக்கு வர்ற வேளையில பாதுகாப்பு அடையும். அதனாலதான் வேதத்துல ஒரு மனிதன் தவறாயிருக்கும் போது அவங்க சபையை விட்டு நீக்கிறாங்க. ஏன்னா நீக்க மட்டும் அந்த சபை அந்த மனிதனுக்கு சாபம் வரையலாம். அதனாலதான் மோசே இருக்கிற வேளையில அவன் அந்த ஜனங்கள் விரோதமா இருக்கிற வேளையில தேவன் என்ன சொல்ற, அவங்கள விட்டு நீ பிரிஞ்சு வா, பிரிஞ்சு வந்தா நான் அவங்கள அழிச்சிடும். அவன் என்ன செய்யறான், வரையணும். வந்தா அவனுக்கு தெரியும் அங்க அழிஞ்சு போயிடுவான். ஆனா ஒரு நேரம் வர்ற வேளையில அங்க வேறு பிரிகிற வேளையில கோரா தாத்தான் இடத்துல ஒரு கூட்டம் போற வேலை தேவன் பூமியை பிளந்து தேவன் அழிக்கிறார். ஆமென். பாருங்க, அதே காரியம்தான். நீங்க உண்மையான ஒரு காரியம் இருக்கிற வேளையில உங்கள் நிமித்த ஒரு காரியத்தை அவர் செய்வார். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் அதுதான் சம்பவிச்சிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, எதே காரியமானது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அதே காரியமானது உலக ஜனங்களுக்கு ஒரு அழிவா இருக்கு. இன்னைக்கு உலகம் அழிந்து கொண்டிருக்க. முந்த நாட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசம் ஒரே நாள்ல 4000 பேர், ஒரே நாள்ல 4000 பேர் மரித்திருக்கிறான் இந்த வியாதியினால். இன்னைக்கு இது அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க அஞ்சே அவசியம் இல்லாதபடி தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கார், தேவன் ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கா. அது அவருடைய நாமமா இருக்கிறது. நீங்க அவிசுவாசிப்பீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நேரிடும் என்று வேதம் சொல்லுது. வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வந்து நேரிடும். அப்ப நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்களுக்கு என்ன நடக்காது,
பயம் வரா. அதுதான் மரணம் என்றா ஒன்றுமே செய்யலாம். அதால தான் நாங்கள் சாக போகிறோம்னா நீங்கள் எந்த பதுங்கு குழியில் இருந்தால் கூட நாங்கள் மறித்து தான் ஆகும். அதனால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் கடந்து போங்க. அவிசுவாசமான வார்த்தைகள் வேணாம். அவிசுவாசமான வார்த்தைகள் வருமானால் நீங்கள் தோல்வியை சந்திப்பீங்க. எப்பொழுதும் ஜெபிச்சு கடந்து போங்க. தேவனிடத்தில் விசாரியுங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் ஒன்றை நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்தோம். ஒரு அவிசுவாசியோடு அவன் யுத்தத்துக்கு போய் அவன் சந்திக்கிற பிரச்சனை 7 நாள் அவன் என்ன நினைக்கிறான், முடிவில் அவங்க பிரச்சனையை சந்திக்கிறான். திகர்சி அழகாக சொல்றான். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் திகர்சா வர்ற பிரச்சனைக்கு எங்களுடைய அங்கே காரியம் ஜெபம் இல்லாமையும் அங்கே அவிசுவாசமான காரியங்களும் இதான் அதற்கு காரணமாயிருக்கிறது. ஆமென். அதனால இன்றைக்கு காலை போல இல்லை, நாங்கள் அதை பார்த்தோம். எப்படிப்பட்ட தேவன் அற்புதத்தை செய்தார். அங்கே வனாந்திரத்தில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்தார். தண்ணீர் இல்லாத இடத்துல தேவன் ஒரு தண்ணீரை கொண்டு வந்தார். ஏனென்றா அந்த நாளுக்குரிய அந்த மனிதன் அவங்க கண்டு கொண்டாங்க. ஆமே. அதே போலதான் இன்றைக்கு நாளுக்கு என்ன தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். அதனால இந்த தீர்க்கதரிசியை நாங்கள் கண்டுகொண்டோம். அந்த தீர்க்கதரிசியை நாங்கள் பின்பற்றபடினால இந்த நாளில் நாங்கள் எப்படி தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை தேவன் நாங்கள் வைத்திருக்கிறார். ஆமே. அதனால நாங்கள் அதை விசுவாசிக்கிற வேளையில தேவன் ஒரு வழியை அவர் எங்களுக்கு உண்டாக்குவார். ஆமே. அதனாலதான் அன்றைக்கு யோசபாத் நிமித்தம் அவங்க மரணம் சந்திக்கிற நேரத்தில் இறுதி நேரத்தில் அந்த மனிதன் நிமித்தம் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட அந்த தீர்க்கதரிசி நிமித்தம் அவங்க அங்க பாதுகாப்பை பெற்றுக் கொண்டாங்க. ஆமே. பாருங்க, அவங்க அறிஞ்சிருந்தாங்க அந்த தீர்க்கதரிசியிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அதே போலதான் நீங்க உண்ட மாத்திர அறிங்க, அவர் சுயமாய் பேசவில்லை, அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அவர் காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக பேசவில்லை, அது அமெரிக்காவுக்காக பேசப்படவில்லை, அது உலகமெங்கும் உள்ள மனவாட்டிக்காக அது பேசப்பட்டதாக இருக்கிறது. அதுவே இறுதி தீர்க்கதரிசியா இருக்கிறது. இன்றைக்கு இரட்டிப்பான பங்குள்ள ஆசீர்வாதத்தை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதான் தீர்க்கதரிசியார். அவர்கள் எலியா அந்த நேரத்தில் இல்லை, ஒரு வழியை சொல்லத்தக்கதாக எலியா இல்லை, ஆனால் எலிசா அங்கே இருந்தான். அதே போலதான் தேவன் இன்றைக்கு இரட்டிப்பான பங்குடைய ஆசீர்வாதம் உள்ள மனிதர்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க பிரச்சனை, ஆபத்து, ஒரு காரியம் வருகிற வேளையில நீங்க அங்க வர வேண்டியதா இருக்கு. காரியங்கள் மாற்றப்படலாம். என்ன காரியம் வந்தாலும் நீங்க தொடர்ந்து அங்கே வர வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அப்பொழுது தேவன் அங்கே காரியங்களை அவர் மாற்றி போடுவார். பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். நல்லது சௌரன் பிரணாமே, நான் தேவனுடைய ஆவியால் மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள 6 வருடங்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் அவர் என்னிடம் வரவில்லை எனலாம். நல்லது, இன்றிரவு நாம் மீண்டும் போய் முயற்சித்து கர்த்தர் என்ன சொல்லுவார் என்று பார்க்கலாம். நாம் ஒவ்வொன்றையும் வழியை விட்டு அகற்றினால் அவர் எப்பொழுதும் பிரியமா கர்த்தர் என்ன சொல்லுவார் என்று பார்க்கலாம். நாம் ஒவ்வொன்றையும் வழியை விட்டு அகற்றினால் அவர் எப்பொழுதும் பிரியமாயிருக்க. அதால தவறான காரியங்களை நாங்கள் விட்டு விலகி நாங்கள் அவருக்காக காத்திருப்போமானால் இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவி பெறலையா, இன்றைக்கு போய் முயற்சிப்போம். 6 வருடமா நான் முயற்சிக்கிறேனா, பெற்றுக்கொள்ள இல்லையா, நீங்க முயற்சிங்க. ஏண்டா அதுதான் நித்திய ஜீவனா இருக்கும். நீங்க சொல்லலாம், ஒருவேளை பிசாசு நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவான். ஆனா நீங்க உங்களோட கிரியைகள் அதுக்கு ஒத்து போகுதான்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு யோராம போல தேவன் இதுக்குதான் என்ன கொண்டு வந்தாரோன்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியா இருக்க முடியும். அப்ப நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருந்தா அது விசுவாசம் உள்ள வார்த்தையிலே அது சொல்லும். ஆமா, நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களோட காரியத்தில் இருந்தா அது அந்த காரியத்தை செய்யும். ஒரு கால் நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு குடிகாரன், நான் ஒரு வேசி, நான் என் ஜீவியம் முழுவதும் சபித்திருக்கிறேன் என்று முயற்சி செய்வதை விட்டு விடாதீர்கள். நாம் இப்பொழுதே அதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரித்து அவர் அதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். நல்லது. அங்கிருந்து ஒருவன், ஆம், ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாகிய எலியாவின் கையலுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே இருக்கிறார், அவர் இங்கே ஜீவிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஒரு கால் இந்த வனாந்திரத்தில் எங்காயிலும் இருப்பார் என்னே அவர் உண்மையான தீர்க்கதரிசி என்றான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். ஆமே. ஹல்லேலூயா.
பாருங்க, அதுதான் அடுத்தது சொல்ல பாருங்க. நல்லது ஒரு தேசம் அல்லது இராணுவம் ஒரு இக்கட்டு நேரத்தில் கத்திரிடத்தில் விசாரிப்பார்களானால், ஒரு இக்கட்டு நிலையில் ஒரு புற்றுநோய் உங்களுக்கு ஏற்படும் போது அதை குறித்து என்ன, ஒரு இக்கட்டு நிலையில் கச நோய் உங்களுக்கு ஏற்படும் போது அதை குறித்து என்ன, ஒரு இக்கட்டு நிலையில் உபத்திரவங்கள் உங்களுக்கு நேரும் போது முயற்சி செய்வதை நிறுத்தி விடாதீர்கள். நாம் அதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரித்து அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். ஆமென். இன்றைய நாளிலே நீங்க போய் பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் இருந்தா கர்த்தரிடத்தில் விசாரிங்க, கர்த்தர் ஒரு பதிலை அவர் தருவார். ஆமென். அதனாலே நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, அப்பா பிதாவே, மகு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மகோடான கொடி சோத்ரம், எங்களை தாழ்த்துறோம். ஆண்டவரே, சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். நாங்கள் ஒரு விசை எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துவோம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக கோடான கொடி சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே யோராமுடைய யோசபாத்துடைய காரியத்தை குறித்து கர்த்தாவே இந்த நேரத்திலே ஆவிக்குரிய சேவலாகி எங்களை ஆண்டவரே இந்த வார்த்தையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம். எந்த வண்ணமாக ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு சேர்ந்து அங்கே யுத்தத்துக்கு போகிற வேளையிலே அங்கே ஏற்படுகிற ஒரு பிரச்சனையை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் அங்கே ஒரு விசுவாசி அந்த ஆண்டவரே பிரச்சனையிலிருந்து தப்பும்படியான ஒரு வழி ஆண்டவரே இருக்கத்தக்கதாக அவன் உணர்ந்து அந்த வழியை அவன் நாடி போகிற வேளையிலே கர்த்தாவே அந்த காரியமானது அவளுக்கு ஜீவனை கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலே அதை அவிசுவாசியும் ஒரு விசுவாசியும் கொண்டு இந்த நேரத்திலே எங்களை இந்த வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்க நீர் இந்த காலை பொழுதிலே எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, நாங்கள் உலக காரியங்களோடும் உலக பிரச்சனைகளோடும் அவிசுவாசிகளோடும் உமக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு சேர்ந்து ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே எங்கள் மாமிசமான இந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் வருகிறதை நாங்கள் காண்கிறோம். அந்த நேரத்திலே ஆண்டவரே, யோசபாத்தை போல கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கிறதா, அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த நாளுக்கு என இருக்கிறதா என்பதை கண்டு கர்த்தாவே அந்த காரியங்களை தியானித்து பார்த்து அந்த மனிதனிடத்திலே நாங்கள் கடந்து போய் அந்த வார்த்தைகளிடத்திலே கடந்து போய் எங்களை ஆராய்ந்து பார்த்து இன்றைய நாளிலே நாங்கள் தப்பும்படியாக இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை நீர் வைத்திருக்கிறீர். அந்த ஆண்டவரே பரிகாரியத்தை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நாங்கள் விடுகிற தவறுகளை இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினீர். ஆம் கர்த்தாவே, கர்த்தாவே, இது எங்களுக்காக நீர் ஆண்டவரே பேசின வார்த்தையாயிருக்கிறது. நீர் என்ன நோக்கத்துக்காக இதை கொடுத்தீர், நாங்கள் ஒரு மனிதனுக்காக ஆயத்தப்படுத்தவில்லை என்பதை நீர் ஒருவரே அறிந்த தேவன். கர்த்தாவே, இந்த செய்தியை உம்முடைய ஆழமான காரியங்களை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அதிலிருந்து நாங்கள் ஒரு ஜெப சிந்தையோடு கர்த்தாவே இந்த நாளிலே இந்த ஜனத்தோடு பேசும்படியாக நீர் ஒரு காரியத்தை பேசினீர் என்பதை நீர் சாட்சியாயிருக்கிறீர். கர்த்தாவே, அதனாலே எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே, நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கூறி வருகிறோம். நீர் ஒரு மனிதனுக்காக, தாகமுள்ள மனிதனுக்காக நீர் பேசுகிற தேவன் ஆயிருக்கிறீர். ஒரு மனிதனுக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக நீர் பேசுகிற தேவன். ஒரு மனிதனுக்காக நீர் யாவையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, அங்கே எலிசா சொன்னது போல இது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆம் கர்த்தாவே, இது உமக்கு லேசான காரியம். ஆனால் மனிதனோ அந்த லேசான காரியத்தை விட்டு அங்கே கடினமான பாதையை தெரிந்து கொண்டு இன்றைக்கு மருத்துவரை நாடி கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஒருவேளை எங்களுக்கு உபத்திரவம் செய்கிறார்கள். ஆனால் நீரோ எங்களுக்கு நல்லதே செய்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களை வெட்டி ஆண்டவரே காயப்படுத்தாமல் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, அதுதான் உம்முடைய ஆண்டவரே அற்புதமான கரமாயிருக்கிறது. ஆனால் மனிதனும் உங்களை வேதனைப்படுத்துகிறவனாயிருக்கிறார், வைத்தியரோ உங்களை வெட்டி ஒரு காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் மருத்துவ காரியம் இல்லாமல் நீர் ஒரு மனிதனுடைய சரீரத்தை மாற்ற தேவன். ஆம் கர்த்தாவே, அதனாலே நீர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். நீர் எங்கள் பரம வைத்தியராயிருக்கிறீர். இஸ்ரவேலுக்கு எதிராக மந்திரம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அதனாலே கர்த்தாவே இந்த அருமையான நேரத்திலே எங்களை ஜீவ பலியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனை நீர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஜனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த கட்டிடத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது உம்மால் உண்டான நீதியாயிருக்கிறது. இது எங்களால் உண்டான ஆண்டவரே பாரியம் அல்ல, இது உம்மால் உண்டான இரக்கமும் கிருபையுமாயிருக்கிறது. அதனாலே தகப்பனே, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். கர்த்தாவே, இந்த ஜனங்கள் அடுத்த முறை இந்த சமூகத்தில் ஒன்று கூடும்போது இன்னும் ஒரு உற்சாகத்தோடு வர நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே, இன்னும் உம்மை நம்பி வர நீர் கிருபை செய்யும். இன்னும் உண்மையை விசுவாசிக்க நீர் கிருபை செய்யும். விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைந்து, பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணம் அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து உமக்குள்ளாக பிரவேசிக்க நீர் கிருபை செய்யும். முற்றுமுழுதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.